இன்றைக்கி வஞ்சிர மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு வானிலையில் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா வரமிளகா, சோம்பு, வெந்தயம், ஜீரகம், மல்லி, மிளகு இதெல்லாம் தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் போல் வந்து வெங்காயம், பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா அரை மூடி தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புனாலே நமக்கு மண் சட்டி ஞாபகம் தான் வரும். நம்ம வந்து வெங்காயம், தக்காளி இதெல்லாமே சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம்ல, அது வந்து நம்ம புளி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ தேவையான அளவு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா இந்த மீன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த அரைப்பை இது கூட சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து வஞ்சிர மீனை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இந்த துண்டை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூப்பரான வஞ்சிர மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.